வெஜைனால இருந்து கர்டி இல்ல yellowish discharge அது கூடவே ஃபவுல் ஸ்மெல்லிங்கும் இச்சிங்கும் இருக்கா அப்போ இக்னோர் பண்ணாதீங்க. வெல்கம் டு சுகஜீவன் ஆயுர்வேதா. திஸ் இஸ் டாக்டர் அஜய்மினி. வெஜைனால இருந்து வர டிஸ்சார்ஜ் தயிர் மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால இருக்கும். அதுவே கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அது ட்ரைகோமோனியாசிஸ் கண்டிஷனா இருக்கும். இதுவே ஃபவுல் ஸ்மெல்லிங்கோட இருந்துச்சுன்னா அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது மூணுமே இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன் தான். ஸோ இக்னோர் மட்டும் பண்ணிடாம ஃபர்ஸ்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன்ல பிரெக்னன்சி பிளான் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணாலுமே அது உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ்ல கொண்டு போய் விடாது. இந்த டைம் பீரியட்ல நீங்க சேர்ந்து இருக்கிறதா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மேல் பார்ட்னருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. சேர்ந்து இருக்கீங்கன்னா காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்ஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா ட்ரிஃபலா இல்லைன்னா நீம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்க. இல்ல ரொம்ப சிவியரா இருக்குன்னா கிளினிக்கை விசிட் பண்ணுங்க. ட்ரிஃபலா வாஷ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாஷ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.